என்ன அசோக் கூப்பிடுறான்? டேய் மச்சான் எப்படிடா இருக்க? நீ எடுக்கிறது என்ன ஃபிளாட்? அட நம்ம காசா கிராண்ட் இருக்குல்ல, அதுல F3 ஃபிளாட்ரா. நல்லா இருக்கு வீடு, எல்லா பொருளும் வாங்கி போட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை. 10 நாள்ல அம்மா வந்துருவாங்கடா. அந்த அண்ணா நகர் பக்கத்துல இருக்கே அந்த காசா கிராண்டா? டேய் எப்படிடா கரெக்டா கண்டுபிடிச்ச? மச்சான் உடனே ஓனர்ட்ட காசை வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு நகர்றா. என்ன அந்த பேய் கதை தானே, அதெல்லாம் பார்த்தாச்சு போடா. மச்சான் இந்த விஷயத்துல விளையாட்டுத்தனமா இருக்காத, சொன்னா கேளு. இனிமேல் லைஃப் ஃபுல்லா ஜாலியா இருக்க போறேன். மூடிட்டு போன வை, பாய். வாடகைக்கு தான்டா வந்தேன், அதுலயே வைத்திருச்சலடா. அம்மா என்னம்மா எப்படிம்மா இருக்கீங்க? சாப்பிட்டீங்களாம்மா? நல்லா இருக்கம்மா. எனக்கு என்னம்மா, இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்துருக்கம்மா, 12,000 ரூபா வாடகை. ஒரு 10 நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க, உங்களையும் கூப்பிட்டுக்கிறேன். அப்புறம் ஜாலியாக இருக்கலாம் சென்னையில். எனக்கு அதெல்லாம் இல்லை கண்ணு. உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க நாங்கள் வந்த உடனே அதுதான் எனக்கு. பொண்ணு ஆல்ரெடி பார்த்தாச்சுன்னு சொன்னால் நம்பவா போகுது? அதெல்லாம் இருக்கட்டும்மா, நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்க, 10 நாள் வெயிட் பண்ணுறேன். ஓகேவா? எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஓகே சரி கண்ணு, சரி பார்த்து பார்த்துருமா. சரியா? நீங்கள் இது கதவை தட்டினீங்களாண்ணா? நான் எதுக்குப்பா உன்னோட கதவை தட்டுறேன்? ஓ ஓகேண்ணா. யாரோ தட்டினாங்க, வந்து பார்த்தா யாரையும் காணோம், அதான் நான் கேட்டேன். நான் இல்லைப்பா. அப்படிங்களா? ஓகே சாரிண்ணா. தம்பி பார்த்து பத்திரம். ஹலோ அசோக்கு. டே இந்த வீட்டில் என்னென்னமோ நடக்குதுடா, என்னன்னே தெரியலடா. ஒரே பயமாக இருக்குடா. ஐயோ என்னடா? ஏய் நீயாடி? என்னடா இப்படி அலறி போயிருக்க? மூஞ்சியெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து ஒரு மாதிரி இருக்கியே. அது ஒன்றும் இல்லடி, எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதான். நடிக்காத சும்மா. எப்படி செம்மையா இருந்துச்சா? ஒரே ஒரு லவ்வரை வச்சுட்டு நான் படுற அவஸ்தையா இருக்குது. ஐயோ சரி, வெளியில மட்டும் கொஞ்சம் சொல்லிடாத, கொஞ்சம் அப்படியே தூக்கி விடுறியா?